ஒரு ரியல் ஃபிட்னஸ்ன்றது எது தெரியுமா? உங்களால மூச்சு வாங்காம படிக்கட்டு ஏற முடியுதா? நிம்மதியா தூங்க முடியுதா? நல்லா சாப்பிட முடியுதா? மார்னிங் எனர்ஜியா எஞ்சிக்க முடியுதா? இதுதான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ன்றது வெறும் ஜிம்முக்கு போறதோ, அதிக வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றதோ, பெரிய மசில்ஸ் வச்சுக்கிறதோ, புரோட்டீன் பவுடர் ஆர் அதர் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதோ கிடையாது. ரியல் ஃபிட்னஸ்ன்றது உங்களால லேசினஸ் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியுதா? அதுதான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ன்றது ஸ்ட்ரென்த்து, ஸ்டெமினா, என்டியூரன்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, காம் மைண்டு அண்ட் ஃபோக்கஸ்டான மைண்டு, இது எல்லாமே இருக்கிறது தான் ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸ்ல ஒரு கோட் ஒன்று இருக்கு, டோன்ட் ட்ரெயின் லைக் அ பாடி பில்டர், ட்ரெயின் லைக் அ ஆத்லெட்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு பாடி பில்டரால பண்ண முடியாததை ஒரு ஆத்லீட்டால பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் இதே ஒரு ஆத்லீட்டால பண்றது எல்லாமே ஒரு பாடி பில்டரால, ஒரு வெயிட் லிஃப்ட் பண்றவங்களால பண்ண முடியாது. பாடி பில்டிங் பண்றவங்க அண்ட் அதிக வெயிட் லிஃப்ட் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல வர ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி அவங்களால பேட்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். இதே ஒரு அத்லெட்டிக் ட்ரைனிங் பண்ண பர்சன்லாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அவங்களால பேட்டிங்கும் பண்ண முடியும், ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்ண முடியும், பவுலிங்கும் எக்ஸ்ட்ராடனரியா போட முடியும். இதே தான் என்னோட ஸ்போர்ட் ஃபுட்பால்லையும் பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் லீனா தான் இருப்பாங்க. பட் அவங்களோட ஷூட்டிங் பவர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுல எனக்கு பிடிச்ச ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா உருகுவேல ஃபெதரிகோ வால்வர்டேன்னு சொல்லிட்டு. அவர் பார்க்க லீனா இருப்பாரு, பட் அவரோட ஷாட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அவங்கலாம் சைஸை சேஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரென்த்தை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் திங் யூ ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட், ஃபிட்னஸ்ன்றது 100%, 200%, 300% சைஸை பேஸ் பண்ணி கிடையாது. நான் ஏன் இதை இப்போ சொல்றேன்னா, சோஷியல் மீடியால இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்ன்றது சைஸை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபிட்னஸ்னா ஜிம்மு, ஜிம்முனா ஃபிட்னஸ், இது எல்லாத்துக்கும் தேவை புரோட்டீன் பவுடரும் சப்ளிமெண்ட்ஸும். ஸோ உங்க மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. சைஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம உங்களோட ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ட்ரெண்டை காப்பி பண்ணாம உங்களோட ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஃபிட்னஸ்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல், அது வெறும் லுக்கு மட்டும் கிடையாது. ஸோ லேசினஸ் இல்லாம எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுங்க, ஃபிட்டா இருப்பீங்க.